டியர் ஸ்டூடெண்ட் நமஸ்தே. இன்றைக்கி நாம் மத்தியமாவில் இருக்கிற நிபந்த் லேக்கன் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்ஏ ரைட்டிங்ஸ். இதில் எதை பற்றி படிக்க போகிறோன்னா தீபாவளின்றதை பற்றி படிக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தீபாவளினா என்னன்னு. தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவல். लिसन हियर, दीपावली हिंदुओं का सबसे बड़ा त्यौहार है. एक हिंदुओं का मुख्य त्यौहार है. एक उनका पवित्र त्यौहार है. தீபாவளின்றது ஒரு இந்துக்களினுடைய மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். அவங்க இந்த ஃபெஸ்டிவலை எப்படி கொண்டாடுறாங்கன்னா ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க. इस दिन भगवान राम रावण पर विजय प्राप्त कर अयोध्या लौटे थे. इसी खुशी में लोगों ने अयोध्या के हजारों दीपों से सजाया था. तभी से दीपावली मनाते हैं. அந்த நாளில் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ராமன் ராவணனை வதம் பண்ணி சக்ஸஸ் ஆகி வெற்றி பெற்றுட்டு அயோத்தியாவுக்கு வரார். அவர் வர அன்னைக்கு தான் ஒரே ஹாப்பியாக அந்த நாட்டில் கொண்டாடுறாங்க. நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி கொண்டாடுறாங்க. அந்த நாளை தான் தீபாவளி அப்படின்னு அந்த காலத்து மக்கள் சொல்கிறாங்க. दीपावली के बहुत दिन पहले से ही लोग अपनी दुकानों और घरों को सजाते हैं. दीपावली के दिन लोग रात में लक्ष्मी के पूजा करते हैं. लोगों का विश्वास है कि लक्ष्मी जी रात में सबके घर जाते हैं. इसी कारण कुछ लोग रात भर जाते हैं. இன்னொரு ரீசன் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடையிலையோ இல்லை வீடுலையோ எல்லாமே அலங்கரிப்பாங்க. அலங்கரித்து எல்லாம் நிறைய விளக்குகள்லாம் ஏற்றி வைப்பாங்க. ஏன் அந்த மாதிரி ஏற்றி வைக்கிறாங்கன்னா, லக்ஷ்மி சாமி அன்றைக்கி வருவாங்க அப்படின்றதுக்காக லக்ஷ்மி சாமிக்கு பூஜாலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளை தான் தீபாவளி அப்படின்னும் சொல்கிறாங்க. அன்றைக்கி கடவுள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மக்கள் இருந்துப்பாங்க. दीपावली के दिन लोग नए कपड़े पहनते हैं. उस दिन लोग पटाखों छोड़ते हैं. इसलिए बच्चे दीपावली के दिन बहुत खुश रहते हैं. தீபாவளி அன்னைக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக ட்ரெஸ் போடுவாங்க. அந்த நாளில் தட் மீன்ஸ் பட்டாசுலாம் வெடிப்பாங்க. அன்னைக்கு குழந்தைங்கள ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி புரியுதுங்களா? இது எஸ்ஏ ரைட்டிங் ஜென்ரல் எஸ்ஏ. ஓகேவா? தேங்க்யூ.